கடந்த இந்த 5 ஆண்டுல வந்து போதை பழக்கம் வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு? எந்த அளவுக்கும் குறையவே இல்லை. குறைஞ்சா தானே அதிகரித்த பற்றி பேச முடியும். எங்கே பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. இளைய தலைமுறைகிட்ட ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்கு. இது வந்து சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு எல்லாமே தேவை. 70-80 காலகட்டங்களில் இருந்ததோட இப்போ பல மடங்கு பெரியதாக இருக்குது. ஒரு பெரியவங்க மரியாதை இல்லாமல் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒளிவு மறைவு இருந்தது. இப்போ அந்த ஒளிவு மறைவு இல்லை. ஓகே, இப்போ இருக்க ஒரு நல்ல ஒரு இந்த செகண்டில் இருக்க ஒரு நல்ல விஷயம், சின்ன பசங்களாக வந்து இந்த டிபேட் எடுத்து பேசுகிறீங்க, அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சரி, இதனால யார் யாருக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுது? இளைய தலைமுறை எல்லாருக்குமே பாதிப்பு. தனிப்பட்ட இடங்கள் தான் எல்லா குடும்பங்களும் பாதிக்குது. சின்ன விஷயமா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக ஆரம்பிக்க போய் லைஃபே ட்ராஜடி ஆகிடுது. அதனால் வந்து எல்லா குடும்பமும், எல்லா பேரண்ட்ஸும், எல்லா வீட்டில் இல்லத்தரசிங்க எல்லாருக்குமே பிரச்சனை. இதை பார்த்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப சீரழிவாக இருக்குது. கலாச்சார சீர்கேடு எந்த இடத்துலையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது. இது எல்லாருமே டீம் ஒர்க்கு தான். தனி மனித ஒழுக்கம், அப்புறம் வந்து காவல்துறை கையை கட்டி போடாமல் சுதந்திரமாக பண்ணணும். அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்கணும்.